வணக்கம். நிலாவுக்கு ஏன் நிலா என்று பெயர் வந்தது? ஏனென்றால் அது நேற்று போல் இன்று இருக்காது, இன்று போல் நாளை இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், முழுமை பெறும், சிறிது சிறிதாக தேயும், காணாமல் போய்விடும். அதனால் ஒரு நிலையில் நிலைத்து நில்லா என்ற காரணத்தால் அந்த நில்லா என்பதன் எடை குறைந்து நிலா என்று நம் முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள். நிலவு இரவிலே ஒளி தரும். ஆனால் அதனுடைய ஒளி அதனுடைய சொந்த ஒளி அல்ல. கதிரவனினுடைய ஒளியை பட்டு பிரதிபலித்து அந்த ஒளி நமக்கு வந்து சேருகிறது. நிலவினுடைய மேல் பகுதியிலே மேடுகளும் பள்ளங்களும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கின்றன. அது இங்கிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆங்காங்கே கருமை நிற கரை போல தோன்றுகிறது. தலைவன் முழு நிலவு நாள் ஒன்றில் வெளியில் வந்து நிற்கிறான். வானத்திலே வட்ட நிலவு அவனை பார்த்து தன் ஒளி பொழிகிறது. நிமிர்ந்து பார்த்தான், மகிழ்ந்தான். ஆனாலும் சொன்னான், நிலாவே, நீ என்னதான் அழகாக இருந்து குளிர்ச்சியான ஒளியை என் மீது பாய்ச்சினாலும் உன்னை என்னால் காதலிக்க முடியாது. ஏனென்றால் நான் காதலிக்கும் காதலியிடம் இருக்கக்கூடிய தகுதிகள் உன்னிடம் இல்லை. அவள் எல்லா நாளும் ஒன்று போலவே இருப்பாள். நீயோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் இருப்பாய். அவளுக்கு சொந்த ஒளி உண்டு. அவள் முகம் பிரகாசிப்பது அவளுடைய சொந்த ஒளியாள். நீ இரவல் ஒளியை வாங்கி வெளிச்சம் தருகிறாய். அத்தோடு உன் முகத்திலே ஆங்காங்கே கரைகள் உள்ளன. ஆனால் அவள் முகத்திலே எந்த கரையும் இல்லை. அத்தனை தகுதிகளை உடைய அவளை விட்டுவிட்டு உன்னை என்னால் எப்படி காதலிக்க முடியும்? நீ வாழ்க, நன்றாக இரு. ஆயினும் என்னால் காதலிக்கப்படும் தகுதி உனக்கு இல்லை என்பதை மறந்து விடாதே என்கிறான். நலம் புனைந்து உரைத்தல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. நன்றி, வணக்கம்.